கோ வித் ஜாலி ஹாலிடேஸ். மேக் மை ட்ரிப் வந்து நல்லா ஹோட்டல்லாம் நல்லா புக் பண்ணுவாங்க, பட் சர்வீஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஜாலி ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் ஹோட்டல் கொடுத்தாலும் நல்லா இருக்குது. ஓகே, இதாங்க நான் சொன்ன டோனிஸ் கிராண்ட். ஓகே, நம்ம சீட் பெல்ட் போட்டு பேசும். இந்த முன்னாடி போகிற காரில் தான் நம்ம கூட இருந்தவங்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கப்பல். ஸோ 2 பேருமே தெரிலங்க, பெரிய ஆளாக தான் இருப்பாங்க போகல. தமிழ் பேசுனாங்க, நம்ம ஆளுங்க தான். நான் தான் என்ன கண்டுக்கல. பாருங்கள், முன்னாடி பாருங்கள், டொயோட்டா யாரிஸ் நல்லா இருக்குங்க கார். இந்த மாதிரி கார்லாம் இந்தியாவில் ஏங்க இல்லை? இங்கே இருக்கிற கார்லாம் சூப்பராக இருக்குது, பில்டு குவாலிட்டியெலாம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. டொயோட்டோ நல்லா இங்கே பிஸ்னஸ் பிடிச்சிருக்காங்க. டொயோட்டோ, ஹோண்டாலாம் பார்க்குறீங்க. பிஜி பின் போட்டு டொயோட்டோ கார். இது கூட ஒரு டொயோட்டா கார். இதுதான் மக்களே பட்டாயாவோட சப்வே. நான் வரும்போது இந்த வழியாக வரல, பட் பாருங்கள் பட்டாயாவோட சப்வே எப்படி இருக்குன்னு. வா, சூப்பராக இருக்குங்க பட்டாயாவோட சப்வே. இதே மாதிரி சப்வே நம்ம இந்தியாவிலும் இருக்குது, பட் இந்த அளவு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேலே கண்டிப்பாக ட்ரெயின் தான் போகும். இதுதான் மக்களே பட்டாயா டால்ஃபின் நிறம். டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. வரும்போது பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க, பட் ஹோட்டல் போயிட்டு வாங்க, அதான் நல்லது. நான் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க வரும்போது. சூப்பராக இருக்குங்க, உள்ளே போங்க. இங்கே வந்தோம் எல்லாமே கிராப் ஆப் போட்டு வந்துடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும். இங்கே இருக்க கார்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த காரோட விலை எவ்வளோன்னு கேட்டோம். இது வந்து டொயோட்டோ லக்ஸரியான ஒரு கார் பாருங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் தாய் பார்த்து. நம்ம இந்தியா மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 lakhs கிட்ட வரும் இந்தியாவில். ஸோ 32 lakhsக்கு இது வருதுதாங்க, பெரிய காரு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ச்சுனர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த கார். நல்லாயிருக்கும். பட் இங்கே இருக்க கார்லாம் சூப்பராக இருக்குது. வீடும் பாருங்கள், ஜாப்பனீஸ் வீடு மாதிரி இருக்குது. இது ஒரு டெம்பிள் போல், புத்திஸ்ட் டெம்பிள். வெதரும் சூப்பராக இருக்குது, நல்லா க்ளவுடியாக ஃபார்ம் ஆகிருக்கு. முன்னாடி போகிறது ஒரு BMW கார். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா. சும்மா சீருட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பீட் லிமிட் எவ்வளோ அழகாக டிஜிட்டலில் 19 போட்டிருக்காங்க. ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஹைவே பார்க்கறதுக்கு ஜப்பான் மாதிரி இருக்குது. பார்க்கலாம். 5 days நீங்கள் ஸ்டே பண்ணலாங்க பட்டாயாவில். ஏன்னா 5 days உங்களுக்கு எனஃபாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. வந்த ஃபஸ்ட் நாள் எதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உங்களால் வந்து டயர்டாக இருக்கும். ஃப்ளைட் ட்ராவல் எல்லாமே டயர்டாக இருக்கும். பட் நீங்கள் ஃப்ளைட்டை எப்போ எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மிட் நைட் ஃப்ளைட்லாம் எடுத்துடாதீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும். பெட்டர் யூ டேக் ஆஃப்டர்நூன் ஃப்ளைட். அப்படி இல்லைன்னா மார்னிங் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் கரெக்டாக செக்இன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 o'clock செக்இன் பண்ணிட்டு நீங்கள் உள்ள
பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் எடுத்து நல்லதுங்க. பகலில் பார்த்துட்டே வரலாம், வீட்டில் நல்லா தூங்கி எழுந்துட்டு, அப்போ இங்கே டயர்ட்னஸ் இருக்காது. வந்தீங்கன்னா 5 நாள் ஸ்டே பண்ணுங்கள் பட்டாயாவில். அதுக்கப்புறம் பேங்காக் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, நான் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ், எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ், கப்புள்ஸாக வரவங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் இடத்துக்கு மட்டும் நல்லா சுற்றி பார்க்கலாம், பட் அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் பண்ணுவீங்களான்னு டவுட்டு தான். நானும் பார்த்துருக்கேன், கூட நிறைய என் கூட ஃபேமிலிலாம் வந்தாங்க குரூப் டூரில். ஸோ அவங்க வந்து அந்தளவுக்கு அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ணலங்க. இப்போ அண்டர் வாட்டர் சீ வாக்கு, அப்புறம் அந்த பேராக்ளைடிங் எதுவுமே அவங்க எடுக்கலை. பிகாஸ் அவங்க தெரியும் என்ன பயமாக இருக்கும், அவங்க பசங்களோட அவங்க அனுப்பலை. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இங்கே 100% சேஃப்டி தராங்க, பட் இருந்தாலும் நீங்கள் தான் போகணும். எனக்கே வந்து அந்த அண்டர் வாட்டர் சீ வாக் போகும்போது என்ன சொல்கிறது, எனக்கே ஒரு 10 செகண்ட் மேலே இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே கை காமிச்சிருந்தேன். பிகாஸ் என்னால் அதை உள்ளே போகும்போது ஒரு மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் காம் டவுன்னாங்க. நானும் அப்படியே மூச்செல்லாம் இழுத்து விட்டேன், எல்லாம் சூப்பராக முடிஞ்சது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து தாய்லாண்டில் ஒரு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் நினைக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அந்த பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம். பிரிட்ஜி வர டோல் ஏதாவது கலெக்ட் பண்ணாங்க 505 பாஸ். பட் எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் எப்படி நம்ம அந்த பாஸ் வச்சுருக்கோம் டோல்கேட்டில், அதே மாதிரி தான் டோல் பாஸ்.
ஃபேமஸான பிரிட்ஜ் தாய்லாண்டில். அந்த பக்கம் போகலாம், இங்கே பார்த்துக்கலாம். லைட் இது பார்த்தீங்களா? போனால் போவோம், டைம் இல்லை. நம்ம ஹோட்டலுக்கு இதான் நம்ம ஹோட்டல். இதுதான் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இறங்கிப்போம்.